பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 73 அதிகாரம் 1 இப்படியாய் சொல்லி இருக்கிறது. சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலாருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலாருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்படி படிக்கிறது வேற. ஆனால் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலாருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனை, சகோதரியே, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இருதயம் எப்படி இருக்குது? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அப்போ நிறைய பேர் சொல்றாங்க, நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இல்லை, ஆண்டவர் எனக்கு நல்லவரா இல்லை, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, எங்களுக்கு தூரமா இருக்கிறாரு. சிஸ்டர், பிரதர், வசனம் சொல்லுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலாருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ உங்க இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும், இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். இந்த இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, விரோதம், பகை, தூஷணம், அநியாயம், அக்கிரமம், இப்படிலாம் உங்க இருதயம் தான். அங்க ஆண்டவர் இருக்கவே மாட்டார், டெஃபினட்டா இருக்க மாட்டார். அதனால தான் நீதிமொழியில ஒரு வசனம் சொல்லுது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம் மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் எப்பவுமே உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ ஆஸ்தி இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கு, எத்தனை கார் வச்சிருக்கிறீங்க, எத்தனை பங்களா வச்சிருக்கிறீங்க, உங்க சொத்து மதிப்பு என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. ஐஸ்வர்யத்தின் தேவன், வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. உங்க பணம் ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை. அப்ப இந்த இருதயம் சுத்தமா இருந்துருச்சுன்னா, ஆமா, நிறைய பேரோட வாழ்க்கை பாருங்க, அப்படியே ஆண்டவர் டோட்டலா மாத்திடுவார். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்க. அவங்க இருதயத்துல எந்த ஒரு கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம் எதுவுமே கிடையாது. அப்ப சுத்த இருதயம் இருந்துட்டா ஆண்டவர் அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நீ இந்த வீடியோ பார்க்குற உங்க இருதயம் சுத்தமா இருக்குதா? சிந்திச்சு பாருங்க, எப்படி இருக்கு உங்க இருதயம். உங்க இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களுடைய மாம்சத்துக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். இருதயம் சுத்தமா இருந்துட்டா போதும், நீங்க தேவனை தரிசிச்சிடுவீங்க. சிஸ்டர், பிரதர், இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இடைபடுகிறார். இருதயம் சுத்தமா இருந்துடுச்சுன்னா அங்க ஆசீர்வாதம் இருக்கும், அங்க சமாதானம் இருக்கும், அங்க இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென்.